அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் வந்து 6/2/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இந்த 3 இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து வேர்ல்டு மார்க்கெட், அதாவது அமெரிக்கா மார்க்கெட் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து டவ் வந்து பார்த்திங்கன்னா 0.7% வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. S&P 0.3% அண்ட் வந்து நாஸ்டாக் வந்து -0.2%. அதாவது 3 இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அமெரிக்காவோட விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% டவுன் ஆயிருக்கு. என்ன தான் வந்து மார்க்கெட் டவுன் ஆனாலுமே விக்ஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஃபால் கிடையாது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூகே ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து மார்ஜினலாக நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த யூஎஸ் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதாவது க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எந்த மாற்றமும் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது. யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு -0.6% வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இது வந்து எப்போ வந்து ஒரு 4க்கு கீழே ஃபர்தராக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுதோ, ஒரு 3.8 3.7 இந்த மாதிரிலாம் வந்து வரும்போது தான் வந்து நம்ம ஃபர்தராக மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ரேலி எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனில் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து யூஎஸ் ஏடிஆர் பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்ஃபோசிஸ் அண்ட் ஐசிஐசி பேங்க் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நம்மளுடைய விப்ரோ அப்படிங்கிறது நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது மார்ஜினலாக நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த HDFC பேங்க் மட்டும் இந்தியாவில் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆனாலுமே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இப்போ காலையில் வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், S&P ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. டாக்ஸும் ஃப்ளாட்டு, ஃப்ரான்ஸும் ஃப்ளாட்டு, ஃபிட்ஸே அதாவது லண்டன் எக்ஸ்சேஞ்சும் ஃப்ளாட்டு. அடுத்து வந்து நிக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதாவது ஜப்பானோட இண்டெக்ஸ் மட்டும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி பையன் வந்து மார்ட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஒரு 803 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இது வந்து ஆவரேஜ் க்ளோசிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 820 அப்படின்னு வந்து அவன் காமிக்கிறான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 மினிட்ஸில் தான் மேலே ஏறி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இவனும் 805 ரேஞ்சில் தான் இருந்தான். அப்போ மேக்ஸிமம் நிஃப்டி வந்து +or-50 பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு தான் ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். எஸ், இதுதான் டுமாரோ சிபிஆர். அண்ட் நான் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணிடுறேன். நிஃப்டியுமே கூட நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக போகுது. நேற்று முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 771. அப்போ அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சிபிஆருக்கு கீழே தான் இருக்குது. அப்போது இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக போகுதுன்னா சிபிஆர் கிட்ட தான் ஓப்பன் ஆக போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் வந்துச்சு. இது வந்து ஒரு செம்மையான புல்லிஷ்கான வந்து ஒரு சைன். ஆனால் அடுத்து அப்படியே வந்து டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போது இந்த சிபிஆருமே ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப மீடியம்னு சொல்ல முடியாது, ரொம்ப வைடுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. விச் மீன்ஸ் இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகி சிபிஆர் விட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே போய் S1 தாண்டி கிராஸ் வச்சு க்ளோஸ் வைக்கிறோம். அப்படி எடுத்திங்க அப்படின்னா அது வந்து செகண்ட் வந்து ஹையஸ்ட் ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. நேற்று அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம், ஆனால் அந்தளவுக்கு போகவே இல்லை, கன்சால்டேட்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கிற குளோபல் நியூஸ்லாம் ஃப்ளாட்டாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு வேளை ரொம்ப நேரம் சிபிஆருக்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்துலையுமே R1 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையுமே ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஈவன் அது டிசெண்டிங் சிபிஆர் இருந்தாலுமே வந்து இன்றைக்கி இவன் வந்து R1 தாண்டி க்ளோஸ் வச்சோம்னா நாளைக்கு வந்து அகைன் வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கன்சால்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். மூணாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா உடனடியாக ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சிபிஆரை வந்து உடச்சிட்டு மேலே R1 கிட்ட போகிறான்னு வைங்களேன். அப்படி R1லேருந்து ரிவர்சல் ஆகும்போது சிபிஆர் வரைக்கும் வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு ட்ரேடிங்குமே நீங்கள் நிஃப்டியில் பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இன்றைக்கி இருக்கிற ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸு கன்சல்டேட் ஆனதுனால இன்றைக்கி நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக 825 அப்படிங்கிற ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு சிபிஆர் கிட்டேயே ஓப்பன் ஆக போகுது. ஸோ சிபிஆர் நேரோ இருக்கிறதுனால இதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த சிபிஆர் ரெஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ மார்க்கெட் வந்து எடுத்த உடனே ஒரு வயலண்ட் மூவ், வழக்கமாகவே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எடுத்த உடனே ஒரு வயலண்ட் மூவ் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி கீழே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து நேரோ சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா அது ட்ரெண்டிங் டேக்கான இண்டிகேஷன் தான். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு நிஃப்டி வந்து அவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் காட்டல, ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ட்ரெண்டிங் காட்டுது. ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹெவி வால்டாலிட்டி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒருவேளை சப்போஸ் மேலே வருதுன்னா R1லேருந்து ரிவர்சல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு CPR வரைக்கும் வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சப்போஸ் கீழே போகுது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் S1 ரிவர்சல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நேரோ CPR இருக்கிறதுனால இங்கே S1லேருந்து ரிவர்சல் எடுத்து அப்படின்னா மேலே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவுமே இன்றைக்கி ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். அதை விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு S1 ட்ரெண்டிங் மூவ். ஸோ இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில் பக்காவாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்கிற FinNifty வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனோட CPR வந்து பேங்க் நிஃப்டிக்கும் நடுவாப்பில் இருக்குது. நிஃப்டி அளவுக்கு ஒய்டாகவும் இல்லை, பேங்க் நிஃப்டி அளவுக்கு நேரமாகவும் இல்லை. ஸோ இவனுமே வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கும்போது 315 அப்படிங்கும்போது இவனும் கரெக்டாக CPR பக்கத்துலேயே தான் ஓப்பன் ஆகிறான். ஸோ நிஃப்டியில் சொன்னால் அதே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு ரொம்ப நேரம் கன்சல்டேட் ஆகிட்டு CPR விட்டு மேலே போனால் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி CPR பிரேக் அவுட் வரும். ஒரு வேளை CPRலேருந்து ரிவர்சல் ஆனால் CPR விட்டு கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே S1 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உடனே CPR தாண்டி மேலே போச்சு அப்படின்னா R1லேருந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து S1 வரைக்கும் போச்சு அப்படின்னா S1லேருந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. S1 தாண்டி ட்ரெண்டிங் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ CPRலேருந்து உங்களுக்கு கன்சால்டேட் ஆகாமல் மேலே போச்சு அப்படின்னா R1 ரிவர்சல், கன்சால்டேட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா CPR பிரேக் அவுட்டு. சப்போஸ் CPRல கன்சால்டேட் கீழே வந்துச்சு அப்படின்னா இதுவுமே CPR பிரேக் அவுட் நீங்கள் எடுக்கலாம். ஸோ CPRல 2 ட்ரேட் இருக்குது. மேலே கன்சால்டேட் ஆகி மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா S1 ரிவர்சல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால FinNiftyயில் வழக்கமாக ஒரு மாதத்தில் ஒரு எக்ஸ்பைரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் மூவ் வரும். மற்ற எக்ஸ்பைரி வந்து ப்ராபப்ளி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சைடு வேஸ்லேயே முடியிருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் S1 ரிவர்சல் ட்ரேடுமே இன்றைக்கி ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் மீறி உங்களுக்கு வந்து S1 தாண்டிச்சு அப்படின்னா அங்கே ஃபார்ம் ஆகிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரெண்டிங் மூவ் எடுக்கலாம். அதுவுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஆனால் அந்த ஹை ப்ராபபிள் ட்ரேட் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். நேற்று நான் போட்ட மார்க்கெட் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து இந்த FIA டேட்டா வரல அப்படின்னு சொன்னேன். நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக டேட்டா விட்டாங்க. பார்த்தா வந்து FIA வந்து பை பண்ணியிருக்காங்க 500 கோடிக்கு. ட்ரேடிங் வால்யூம் நார்மலாக இருக்குது. DIAயோட ட்ரேடிங் வால்யூம் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு 1000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ FIA பைங்கில் இருக்கிறது ஒரு பயங்கரமான பாசிட்டிவ். DIA வந்து இந்த சமயத்தில் பெருசாக ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால் DIA இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக இன்றைக்கி பை பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சப்போஸ் இவங்க செல் பண்ணி FIAயும் நெட் செல்லராக மாறினாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வரத்தான் செய்யும். எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவந்தோ வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு நேரோ CPR வந்தாலுமே நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம்.